அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன போஸ்ட்டில் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு போட்டிருந்தேன். என்ன புதுசாக போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பொழுதுமே ஒரு ஒரு ரெசிபி வந்து ரொம்ப நல்லா வந்துடுச்சுனாக்கா, நான் நிஜமாவே அந்த இடத்துல ரொம்ப அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி சொல்லிப்பேன். இந்த அளவுக்கு எனக்கு செய்ய வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிப்பேன். இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய எனக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்காக. நான் வந்து பிஸா வந்து சிக்கன் கீமா எடுத்துருக்கேன். அதாவது பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் வந்து பெப்பர் சால்ட்டு, மிக்சட் ஹர்ப்ஸு, கொஞ்சம் ஒரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கார்லிக் கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பண்ணி நான் வந்து ஆலிவ் ஆயிலில் வதக்கி வச்சுருக்கேன். மேலே போடுறதுக்கு வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒரு வேறு மாதிரி பண்ணலான்னு வச்சேன். சரி, வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கிட்டேன். ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் இது 2 தான். நம்ம வந்து கார்ன் வேறு எதுவும் கூட போடலாம். அரைஞ்சிட்ருக்கேன். இந்த பீஸா வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூல் போன காலத்துலேருந்து வந்து ப்ரெட்டில், பன்னில், பீஸா பேஸில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி arusvai.comல வந்து இந்த பீஸாலாம் கொடுத்துருந்தேன். அப்போ நிறைய வாசகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. ரீசெண்டாக நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தபோது அவங்க அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ arusvai.com ஜலீலான்னது அந்த arusvai.comல உள்ள ஜலீலா தானே, உங்கள் பீஸா இதுதான் பார்த்து நான் இன்னும் கூட என் பசங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து நான் பீஸா பேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், கீழே வச்சு லேசாக கொஞ்சம் கிறிஸ்பியாக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பீஸா பேஸ் அப்படியே வைக்கும் போது கொலன்னு இருக்குது ஒரு மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணேன் வந்து, நான் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கீழே உள்ள க்ரில்லில் வச்சு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் ஓவனை. 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிங்க. அப்போ தான் ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரம் ஆகும். நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அப்படியே நான் பேசிகிட்ருக்கேன். இந்த இதுவும் இது வந்து நான் இப்போது இன்றைக்கி நாளைக்கு பண்ணல, நான் ரொம்ப வருஷங்காலம் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க ஸ்கூல், காலேஜு, இப்போ ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இது. நம்ம வந்து டயட்டுன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ப்ரௌன் ப்ரெட்டு, அந்த மாதிரி ஹோல் மீல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேவையான நல்ல வெஜ்ஜீஸாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சீஸ் போட்டுக்கலாம். சீஸும் நல்லது தான் உடம்புக்கு, கொஞ்சம் சாப்பிட தான் செய்யணும். ஆலிவ்ஸும் நல்லது. நம்ம இருக்கிற வெஜிடபிள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து சாஸ் வகைகள் வந்து நிறைய போட்டிருக்கேன். சாஸ்னாக்கா நான் க்ரீன் சில்லி, இது கார்லிக் சில்லி, அதுக்கப்புறம் வந்து ரெட் சாஸு, அந்த மாதிரி கொஞ்சம் பீஸா சாஸ் இல்லை, பாஸ்தா சாஸ் இருந்துச்சு, அது கொஞ்சம் கெச்சப்பு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒவ்வொரு மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி வச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்து இப்படி செய்யும் போது கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடும். இந்த சேனல்லே வந்து உங்களுக்கு பாருங்கள், நிறைய போட்டிருப்பேன். பார்பிக்யூ சாஸ் வச்சு போட்டிருப்பேன், வெண்டைக்காய் வச்சு பண்ணியிருப்பேன். அந்த இதெல்லாம் வந்து நான் அந்த கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். இப்போ ஸ்கூல் விட்டு பசங்க லீவ் இருக்காங்கனாக்கா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அவங்களையே அடுக்க சொல்லி நீங்கள் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து வைக்கலாம் உள்ள. நீங்கள் இது தவாலே ஈஸியாக வைக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்க போஸ்ட்டில் பாருங்கள், ஓவன்லேயும் வச்சுருப்பேன், தவாலையும் வச்சுருப்பேன். நான் மேலே ஐகார்டில் இல்லைனாக்கா கீழே வந்து உங்களுக்கு லிங்க் தரேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, மெசேஜ்லேயோ, இன்ஸ்டா மெசேஜ்லேயோ மெசேஜ் பண்ணுறதை இங்கே பண்ணலாம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்த்தாக்கா. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு தெரியுது. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சொல்லவும் செய்கிறாங்க சஜஷன்லாம். எதுவும் இதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். நீங்கள் வேறு எதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். சரியாக பண்ணலனா கூட நான் எதுவும் எடுத்து பண்ணிக்க மாட்டேன், திருத்திப்பேன். வியூஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டுது வர அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கூட கம்மியாகிட்டே தான் போகுது. எதனாலன்னு எனக்கு தெரியல. முன்னாடி நான் ஒரு பாவ் பாஜி ஒன்று பண்ணேன். இதுக்கு அடுத்த போஸ்ட்டில் நான் போடுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள் கண்டிப்பாக. பண்ணி செஞ்சு இதுவும் பாவ் பாஜியுமே எல்லோரும் செய்து பாருங்கள். இது வந்து எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவன் இல்லைன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. நீங்கள் தவாவில் வச்சு சிம்மில் வச்சு அப்படியே அந்த மூடி போட்டு வச்சிங்கனாலும் நல்லா சூப்பராகிடும் உங்களுக்கு. இல்லை மைக்ரோவேவில் கூட வைக்கலாம். நீங்கள் பேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கிது. நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரெட்லேயும் அழகாக வடிவமைத்து கூட நம்ம செய்யலாம். ஒரு ரவுண்டாவோ எப்படியோ போட்டு செய்யலாம். நம்ம டிசைனாக கூட செய்யலாம். நம்ம சின்ன குட்டி மினி பீஸா கூட செய்யலாம். பசங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்ல பசங்களுக்கு. ரெசிபிஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களுடைய சஜஷனில் தான் நான் வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாம் போஸ்ட் பண்ணது. arusvai.comலையும் சரி, ப்ளாக்லையும் சரி. அதுதான் நான் இங்கேயும் போட்டுட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இல்லை ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம். தோசையில் கூட செய்யலாம். அது கூட நான் பண்ணியிருக்கேன். அது முன்னா கீழே நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன். வெளியில் கொடுக்குற பீஸாவுக்கு நம்ம வந்து வீட்டில் அழகாக சூப்பராக செய்யலாம். இங்கே பாருங்கள், பேஸ் வாங்கிக்கோங்க.
பிஸா பேஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. மொசரல்லா சீஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மொசரல்லா சீஸு. கேப்சிகம் நான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரெட் கேப்சிகம் தான். அது க்ரீன். ரெட் வந்து கேன்சர் செல்ஸ்லாம் அழிக்கும்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதனால் அடிக்கடி போனாக்கா ரெட் கேப்சிகம் வாங்கிடுவேன். இதை ஒன்று ஒன்று நானும் ஒரு விதமாக வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு நார்மல் பிஸா பேஸு 4 பீஸ் வந்து ஆர்கானிக் ஹோல் மீல் வாங்கியிருக்கேன். அது நெக்ஸ்ட் போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். சேம் தான், இதனுடைய கன்யூட்டி அங்கே வரும். எனக்கு நானே தான் ஜட்ஜு. வெல்டன் எப்பொழுதும் பிஸாவுக்கு போனால் லெஸ் சீஸ் வெல்டன் சொல்லுவோம். வெல்டன் சொல்லி நானே வந்து நல்லா வெல்டன் பண்ணியிருக்கேன். பிஸா போய் சாப்பிட போனாக்கா எப்போதுமே சொல்லுவோம் கொஞ்சம் வெல்டன் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு மாதிரி கீழே உள்ள பேஸும் குழப்பம்னு இருக்கும், மேலே உள்ள சீஸும் ஒரு மாதிரி இருக்கும் வேகாமல், எல்லாமே அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சொல்லி தான் சாப்பிட்றது. சொன்னாக்கா கீழே பேஸில் உள்ள இதை ஆன் பண்ணி கிரில் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸும் மேலே வந்து ஃபில்லிங் வச்சிட்ட பிறகு ஒரு 7 மினிட்ஸும் வச்சேன். கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் தவாலையும் பண்ணால் இது இவ்வளோ தான். ஒரு 12 மினிட்ஸில் 12 மினிட்ஸில் ஃபில்லிங்கான சூப்பர் பிஸா ரெடி. நான் மீதியை வந்து ரேண்டமாக வந்து சிக்கனோட அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். சும்மா அப்படியே அள்ளி வைக்கிற மாதிரி. இதுக்கு சீஸ் கூட போட்டுக்கிறேன். மீதி சிக்கனில் அவ்வளோத்தையுமே நான் போடுறேன். இந்த ப்ரெட்டு பார்த்தீங்களா, ப்ரெட்டில் வந்து ஜஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பட்டர் போட்டு பொரிச்சிக்கிட்டாலும் பொரிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் தவாவில் வச்சும் வந்து வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மைக்ரோவேவில் 1 மினிட் வச்சு அப்படி ஜாம் ஆகிடும். மைக்ரோவேவ்னாலும் பரவாயில்ல, தவாலே திருப்பி வைக்கலாம். இதை நான் சூடு பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதை இதில் ஓவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஃபில்லிங் வைக்க போகிறேன். எல்லா சாஸும் நான் கலந்துட்டேன். நீங்கள் வெறும் ரெட் சில்லி மட்டும் போட்டுக்கலாம். ரெட் சாஸ் மட்டும் போட்டாலும் போட்டுக்கலாம். க்ரீன் ரெட் எல்லாம் கலந்துட்டேன். ரேண்டமாக தான் வைக்கிறேன். இது பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அப்படியே அள்ளி வைக்க வேண்டியது தான். சீஸோட வெங்காயத்தோடு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபில்லிங்கும் அதிகமாக இருக்கும். சிக்கன் வந்து மொத்தமே நான் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். ஒரு பிரஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து 8 + 4 ப்ரெட்டு. இன்னும் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். பசங்களாம் இப்போ ஸ்கூல் விட்டு லீவில் இருக்காங்க. அந்த டைமில் இந்த மாதிரி அவங்கள அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க செஞ்சு. உங்களுக்கும் வேலை மிச்சம். பட் எனக்கான 1 ஹவர் எடுத்துடுச்சு இவ்வளோ செஞ்சு முடிக்கிறதுக்கு. இதை அப்படியே நம்ம வைக்க வேண்டியது தான். அந்த கிரில்லில் மேல் பக்கம் இருக்குல்ல, அந்த இதை ஆன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். அப்படி தவாலனாக்கா அப்படியே போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சூப்பராக வரும். கொஞ்சம் ஃபில்லிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சு. எதுனாலும் தூக்கி தூர போட மாட்டேன். அதுதான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே. இது ஒரிகனோ. அது அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு மேலும் சீஸ் வேணுன்னா வச்சுக்கலாம். எம்மியான சூப்பரான ப்ரெட் பிஸாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பண்டெல்லாம் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் வெஜ்ஜும் வச்சு கூட நல்லாயிருக்கும். மஷ்ரூமையாக இருக்கும், பன்னீர் எதுனாலும் வைக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. ப்ரௌன் ப்ரெட்லாம் பண்ணிங்கனாக்கா நிறைய வெஜிடபிள் வச்சு கொஞ்சமாக சீஸ் வச்சு நீங்கள் டயட்டுக்கு கூட பண்ணிக்கலாம். அது நிறைய வெஜிடபிள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதில் ஆலிவ்ஸ் அதெல்லாம் வச்சுக்கணும். க்ரில்லில் வந்து நான் வந்து கீழே க்ரில் ப்ரெட்டில் வந்து ஒரு மேலே இதுதான் ஆன் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான். 5 to 7 மினிட்ஸ் வச்சு நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. 4 நார்மலு, 4 வந்து ஹோல் மீலு, ஒரு 5-6 வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் பண்ணேன். ஹோல் மீலில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த UAE ஃப்ளாக் ரெசிபின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் காமிக்கிறேன். ஷார்ட்ஸில் பாருங்கள், அதில் போட்டு விட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.